Hello everyone. So இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போன செஷனோட கண்டினியூஷன். ஸோ போன செஷனில் நம்ம ஏசி பாலிசி நேட்டோட தியரி பார்த்தோம், அதாச்சும் மேனுவல் நேட்டோட தியரியை பார்த்தோம். இப்போ அதோட கான்ஃபிகரேஷன் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற டோபாலஜி இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சர்வர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சர்வர் இதுதான், விச் இஸ் R1 சர்வர். ஃபஸ்ட்டு சர்வர் console. ஸோ அதில் நான் R1, R2, R3, R4 நேம் கொடுத்துருப்பேன். இதில் நான் சர்வரோட நேமை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, 192.168.1.1 ஓகேவா. ஸோ மேலே இருக்க சர்வர் வந்து 1.1. இதுக்கு ஒரு லூபேக் ஐபி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் ஓகே எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் வேணால் பிங் பண்ணுறதுனா பிங் பண்ணி பார்க்கலாம். 3.3.3.3. உப்ஸ், ஆமாம், பிங் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா ரிவர்ஸ் டிராஃபிக்கில் ஐசிஎம்பி பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதனால் அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ அடுத்து வெப் சர்வருக்கு போவோம். ஸோ வெப் சர்வரில் ஒரே ஒரு ஐபி மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் 192.168.1.2 ஓகேவா. show IP route. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ரீச்சபிலிட்டிக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் R3 அண்ட் R4க்கு பார்ப்போம். அதாச்சும் ஐஎஸ்பி சர்வர் 3யும் ஐஎஸ்பி சர்வர் 4யும் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இது ISP server 3. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ISP server 4. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ஒரு R5ங்கிற ஒரு ரவுட்டர். இதில் எல்லா இன்டர்ஃபேஸுமே உங்களுக்கு ஐபி கான்ஃபிகர் ஆகிருக்கு. show IP route. உங்களுக்கு 1 2 3 4 4 2 மட்டும் இருக்காது. 1 3 4 எல்லாம் ரீச் ஆகுது, நோ இஷ்யூஸ். ஏன்னா 2ங்கிற ஐபியே கிடையாது. ஸோ அதனால தான் show IP EAGRP neighbors. ஓகே, EAGRPயோட நெய்பர்ஸும் இதில் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டாட்டிக் NAT ASAல கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ASA கன்சோல் எடுத்துக்குவோம். show interface IP brief. ஓகே, show name if. ஓகே, ஒரு எண்டு இன்சைடு, இன்னொரு எண்டு அவுட் சைடு, இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா இதில் ஏதாச்சும் ஆக்சஸ் லிஸ்ட் கான்ஃபிகர் ஆயிருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இல்லை, நீங்கள் சிம்பிளாக இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஆக்சஸ் லிஸ்ட். ஓகே, இல்லை. நெக்ஸ்ட்டு ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டும் எதுவும் க்ரியேட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டாட்டிக் ACL எழுத போகிறோம். ஸ்டாட்டிக் ACL என்ன மென்ஷன் பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாபேஸ் சர்வர்லேருந்து, ஸோ டேட்டாபேஸ் சர்வருக்கு ஒரு ஐபி ஒன்று செட் பண்ணிடுவோம். 192.168.1.1 ஓகே. ஸோ வெப் சர்வரோட ஐபி இட்ஸ் 192.168.1.2 ஓகேவா. இது வெப் சர்வரோட ஐபி, இது டேட்டாபேஸ் சர்வரோட ஐபி. இங்கே இருக்கட்டும். ஓகே, இது டேட்டாபேஸ் சர்வர் ஐபி, இது வெப் சர்வரோட ஐபி. இப்போ இந்த டேட்டாபேஸ் சர்வர்லேருந்து
இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம NAT பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் 192.100.100.101ங்கிற ஐபி மூலமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெல்நெட் accessibility இதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். டெல்நெட் 3.3.3.3 நம்மளுக்கு எது மூலமாக ரீச் ஆயிருக்கு? 192.168.1.1 இந்த ஐபி மூலமாக தான் இங்கே ரீச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் 4.4.4.4 ரீச் பண்ணுறேன். admin 123 show users அதுவும் 1.1.1.1 ஓகேவா? கிளியர். இப்போ இதே மாதிரி accessibility வெப் சர்வர்லையும் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். telnet 3.3.3.3 ஓகே, 1.2 மூலமாக இங்கேருந்து ரீச்சபிலிட்டி இருக்குன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு 4.4.4.4 ஸோ இதுவும் 1.192.168.1.2ங்கிற ஐபி மூலமாக ரீச்சபிலிட்டி இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எந்த வித இஷ்யூஸும் பெருசாக நம்மளுக்கு இப்போ இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா NAT பண்ணி இந்த ஐபியை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு பப்ளிக் ஐபிக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் நெட்வொர்க் static NAT DB டேட்டாபேஸ் சர்வரோட static NAT. ஓகேவா? இதுக்கு ஒரு ஹோஸ்ட், அதோட ஐபி என்ன? 192.168.1.1. ஸோ NAT inside outside static 100.100.100.101 அப்படிங்கிற ஐபியை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஐபி கொடுத்தோன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் அதே இது ஆப்ஜெக்ட் நெட்வொர்க் ஸ்டாட்டிக் திருப்பி இந்த இடத்துல NAT கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நான் டேட்டாபேஸ் சர்வரை மென்ஷன் பண்ணேன். இப்போ நான் வெப் சர்வருக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் வெப். ஓகேவா? ஸோ வெப் சர்வருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஹோஸ்ட் 192.168.1.2 அப்படிங்கிற ஐபியிலேருந்து வருது. ஸோ NAT பண்ண சொல்கிறேன். இன்சைட் அவுட்சைட் ஸோ ஸ்டாட்டிக் என்னென்னு நம்ம ஸ்டாட்டிக் போட போகிறோம்னா 100.100.100.102ங்கிற ஐபியா நீ வெளியிலேருந்து accessibility கொடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம NAT இன்ஃபர்மேஷனை முடிச்சாச்சு. ஸோ இப்போ NAT இன்ஃபர்மேஷன் முடித்தோன்னே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக இப்போ நம்ம டெல்நெட் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது NAT ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம டேட்டாபேஸ் சர்வருக்குள்ளே போயிடுவோம். ஸோ அங்கே போய் டெல்நெட் 3.3.3.3 அப்படிங்கிற ஐபி டெல்நெட் நான் பண்ணுறேன். admin 123 show users அப்படின்னு கொடுத்தோம்னா 1.1 மூலமாக எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகிருச்சு. ஸோ NATing ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இதே விஷயத்த இப்போ நான் 4.4.4.4க்கு கொடுக்குறேன். admin 123 show users இதுவும் எனக்கு சேம் ஐபியாக தான் டிரான்ஸ்லேட் ஆகுது. 192.168.100.101 தான் எனக்கு டிரான்ஸ்லேட்டே ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போ வெப் சர்வருக்கு போய் திருப்பி அதே இதை செக் பண்ணி பார்ப்போம். டெல்நெட் ஸோ வெப் சர்வரில் போய் டெல்நெட் 3.3.3.3ங்கிற ஐபியை நான் டெல்நெட் பண்ணுறேன். ஸோ admin 123ங்கிறத கொடுத்துட்டேன். ஷோ யூசர்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ 102ங்கிற ஐபி மூலமாக நம்ம ஸ்டாட்டிக் NAT போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வருது. இதே இன்ஃபர்மேஷன் இப்போ நான் 4.4.4.4க்கு நான் டெல்நெட் பண்ணுறேன். admin 123
show users. ஸோ 102ங்கிற ஐபி தான் எனக்கு 3.3.3.3 அதாவது ஐஎஸ்பி சர்வர் 3க்கு நான் ஆக்சஸ் பண்ணாலும் எனக்கு அதே இன்ஃபர்மேஷன் தான் வருது. எனக்கு ஐஎஸ்பியோட சர்வர் 4க்கு நான் ஆக்சஸ் பண்ணாலும் எனக்கு அதே இன்ஃபர்மேஷன் தான் வருது. ஓகேவா? ஓகே, இது வரையும் நம்ம பேசிக்காக நேட்டிங்கில் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறமா பேசிக்காக இது ஒர்க் ஆகிற விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க சைடில் இருந்து அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க ஒரு ஏசிபோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபயர்வால் மூலமாக ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை இப்போ நம்ம ஒரு ஏசிஎல் மூலமாக அவங்க எல்லாம் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்சோல் எடுத்துக்கிட்டு நம்ம மென்ஷன் பண்ண போகிற விஷயம், இந்த சர்வர் 3க்கு இந்த டேட்டாபேஸ் சர்வர் மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கணும். வெப் சர்வருக்கு ஆக்சஸ் கிடையாது. சர்வர் 3 டேட்டாபேஸ் சர்வருக்கு மட்டும் தான் ஆக்சஸ். அதே மாதிரி சர்வர் 4 வெப் சர்வருக்கு மட்டும் தான் ஆக்சஸ். இப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் பெர்மிட் இதோட நேம் ஓகே எக்ஸ்டெண்டட். ஸோ இப்போ ஒரு நேம் ஒன்று தர போகிறோம். நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா பெர்மிட் ஒன்லி டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் ஒன்று கொடுக்குறோம். ஸோ பெர்மிட் ஓகே ஐபி பெர்மிட் ஓகே பெர்மிட் ஐபி சோர்ஸ் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து வருதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சோர்ஸ் வந்து எனக்கு பப்ளிக் ஐபி வச்சு டிரான்ஸ்லேட் ஆகிறதுனால பப்ளிக் ஐபி தான் கொடுக்கணும். 100.100.100.101. ஸோ இது வந்து பர்டிகுலராக அந்த ஒரு ஐபி மட்டும்தான். ஹோஸ்ட் ஓகே திருப்பி அதே மாதிரி ஹோஸ்ட் 3.3.3.3 மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இப்போ இன்னொன்று நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு எண்டுக்கும் நடுவில் இஐஜிஆர்பிங்கிற ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரன் ஆகுது. நம்ம அதையும் இப்போ நம்ம பெர்மிட் பண்ணணும். பெர்மிட் இஐஜிஆர்பி ஏனி இப்போ டேனி ஐபி ஏனி. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை அந்த இன்டர்ஃபேஸில் நம்ம மேப் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் /0/0 ஐபி ஆக்சஸ் குரூப் இதோட நேம் என்ன? பெர்மிட் ஒன்லி டிபி இன்பவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கான்ஃபிகர் பண்ணோம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்வர் 4லையும் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ சர்வர் 4 கன்சோல் எடுத்துக்குவோம். சர்வர் 4 கன்சோல் எடுத்துக்கிட்டு கான்ஃபிகர் டெர்மினல் ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் பெர்மிட் ஒன்லி வெப் சர்வர். ஓகேவா? ஸோ இது எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்டு. ஓகே ஸோ பெர்மிட் ஐபி host 192.168.1.2 host 4.4.4.4 okay permit eagrp any ip any ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் fast ethernet 0/0 IP access group இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வெப் இன்பவுண்ட். ஓகேவா? ஓகே ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக இதுவரையும் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பண்ணதுனால இப்போ இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண டெல்நெட்டுக்கும் இப்போ இருக்க டெல்நெட்டுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ இப்போ என்னால் டேட்டாபேஸ் சர்வர்லேருந்து 4.4.4.4ங்கிற ஐபியை டெல்நெட் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா பெர்மிஷன் டெனி ஆகியிருக்கு. இப்போ அதே இதை இப்போ நான் 3.3.3.3 எடுத்தேன்னா எனக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஓகேவா?
ஸோ எனக்கு NAT ஆகி போகுது. இதே இன்ஃபர்மேஷனை இப்போ இங்கேருந்து செக் பண்ணுவோம். இதிலிருந்து 3.3.3.3ங்கிற ஐபியை வெப் சர்வர்லேருந்து இப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறேன். வெப் சர்வர்லேருந்து 3.3.3.3 எனக்கு accessibility இருக்கக்கூடாது. ஓகே, ஒரே நிமிஷம். 4.4.4.4க்கு நான் ஓகே எனக்கு இது அப்போ ஏசிஎல் ஏதோ மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, ஒரே நிமிஷம். இட்ஸ் சர்வர் 4. ஓகே, show access list. இதுதான் ப்ராப்ளம். ஓகே, configure terminal IP access list node 10 permit IP host. நான் NAT ஆக வேண்டிய ஐபியை போடணும். 100.102 host 4.4.4.4. ஓகே, ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போயும் நீங்கள் வேணால் இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேட்டாபேஸ் சர்வர் இது accessibility இருக்காது. நம்மளோட இந்த சர்வருக்கு வந்துடும். வெப் சர்வரில் போய் 4.4.4.4 இப்போ உங்களுக்கு accessibility இருக்கணும். இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, 102ங்கிற NAT ட்ரான்ஸ்லேட் ஆகுது. இது 101ங்கிற NAT ட்ரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ இருக்கிற நெட்வொர்க் வந்து பெர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சைடும் சரி, இன்னொரு 2 பப்ளிக்கில் மெயின்டைன் பண்ணுற சர்வர் சைடும் சரி, யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு யாருக்கெல்லாம் accessibility இருக்குது எல்லாமே பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க நெட்வொர்க்காக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் 2 சர்வரையும் மெர்ஜ் பண்ணி சிங்கிள் ஹையர் அண்ட் டேட்டாபேஸ் சர்வராக மாற்ற போகிறோம். டேட்டாபேஸ் சர்வரையும் வெப் சர்வரையும் சேர்த்து ஒரே சர்வராக மாற்ற போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸர், ரேமு, ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே நம்ம பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போ வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்வரை இது 2 சர்வரையும் மெர்ஜ் பண்ணி சிங்கிள் சர்வராக மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இன்டர்னல் வெப் சர்வர் தானே இருக்குது. ஓகே, இதையும் கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப். ஓகே, இப்போ வெப் சர்வர் நம்ம நெட்வொர்க்கில் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு சர்வர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இதுக்கு டேட்டாபேஸையும் வெப்பையும் ரெண்டுத்தோட செட்டப் ஒரு ரெண்டுத்தோட accessibility அதனால பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஒரே இதில் நம்ம கொடுக்குறோம். டேட்டாபேஸ் சர்வர் இதுதான், வெப் சர்வரும் இதுதான். ஓகேவா? பர்ஃபெக்ட். இதுக்கு ஒரு ஐபி இப்போ நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேணாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த ஐபியா அந்த ஐபியாங்கிற மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐபி எடுத்துக்கிறோம். அதே நெட்வொர்க்கில் ஃப்ரீயாக இருக்க ஒரு ஐபி 1.100ங்கிற ஐபி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம நெட்வொர்க் விட்டே இது போயிருச்சு. இது கிடையாது. இது ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 சர்வரோட கேப்பபிலிட்டி, இந்த 2 சர்வரையும் தூக்கிட்டு இதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு சர்வரை போட்டு அந்த சர்வருக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுற மாதிரி தான் வேறு சர்வர். ஓகேவா? இப்போ இந்த சர்வரோட கன்சோல் எடுத்துக்குவோம். இதோட ஐபியை மட்டும் நம்ம மாற்றிடுவோம். 192.168.1.100 255.255.255.0. ஓகேவா? எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு.
இப்போ இந்த நெட்வொர்க்கால் அதாச்சும் இன்டர்னல் டேட்டாபேஸ் வெப் சர்வரால் இன்டர்நெட்டோட ஆக்சசிபிலிட்டி இன்டர்நெட்டில் அந்த ஐஎஸ்பி சர்வர் 3ஐயோ இல்லை ஐஎஸ்பி சர்வர் 4ஐயோ ஆக்சஸ் பண்ண முடியுமா? ரெண்டுத்தையும் இப்போ ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே தனித்தனி நெட்வொர்க்காக இருந்துச்சு, தனித்தனி டிவைசஸாக இருந்துச்சு. இது ரெண்டுத்துக்குமே கன்வெர்ட் ஆகக்கூடிய பப்ளிக் ஐபியை ரெண்டு பேரும் தனித்தனியாக அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே சர்வராக ஆக்சசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஒரு டிவைஸ் ரெண்டுத்தோட சர்வீஸையும் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? பட் ஆனால் இவங்க ஐபியும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இவங்களால அக்சசிபிலிட்டி இல்லை. ஏன்னா பப்ளிக் ஐபி அவங்கள்ட்ட இல்லை. இப்போ பப்ளிக் ஐபி கன்வெர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சர்வீஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எதர் சர்வர் 1 ஆர் சர்வர் 3 சர்வர் 3 ஆர் சர்வர் 4க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரைவேட் ஐபியை ஒரு பப்ளிக் ஐபிக்கு மாற்றலாம். ஒரு ப்ரைவேட் ஐபிக்கு மல்டிபிள் பப்ளிக் ஐபியை நீங்கள் மாற்ற முடியாது. ஃபிக்ஸ்டாக மல்டிபிள் பப்ளிக் ஐபியை தர முடியாது ஒரு ப்ரைவேட் ஐபிக்கு. ஏன்னா நம்மள்ட்ட இப்போ ரெண்டு ப்ரைவேட் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ப்ரைவேட் ஐபி தான் இருக்குது. அந்த ப்ரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபிக்கு மல்டிபிள் இதுக்கு கொடுக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.100ங்கிறது என் ப்ரைவேட் ஐபி. இந்த ப்ரைவேட் ஐபியை ஐ கேன் எய்தர் கிவ் டு 100.100.100.101 ஆர் 100.100.100.102. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐபி ஐ கேன் கிவ். பட் அதை விட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஐபியை என்னால் கொடுக்க முடியாது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு இந்த பாலிசி நேட்டுங்கிற கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தடவை டெல்நெட் கூட எடுத்து பார்த்துருவோமே. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஆக்சசிபிலிட்டி இருந்துச்சு? 3.3.3.3. இதோட ஆக்சசிபிலிட்டியும் இல்லை. ஏன்னா இது கன்வெர்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு NAT ஆகணும். NAT ஆகிறதுக்கான ரூல் இல்லை. ஸோ NAT ஆகி பெர்மிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபிக்கு மட்டும் தான் ஆக்சசிபிலிட்டி இருக்குது. அந்த பெர்மிஷனும் இங்கே டினை ஆயிரும். ஸோ இப்போ 4.4.4.4 இதுவும் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு சர்வருமே இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ்னால நடக்கலை. நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம்னா என்ன பண்ணணும்? திருப்பி அந்த பப்ளிக் ஐஎஸ்பி சர்வர் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெயிலை டைப் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பி நான் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ஐபிஸ் இந்த மாதிரி மாற்றிருக்கேன், ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனக்கு ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி ரெண்டு ஐஎஸ்பிடி நம்ம தனித்தனியாக மெயிலை போட்டு அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கி அவங்க பெர்மிஷன், அதெல்லாம் ஒரு பெரிய ஒர்க். ஸோ அதுக்கு பேசாமல் நம்ம சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த பாலிசி நேட். ஓகேவா? இப்போ நம்ம பாலிசி நேட் டேரெக்டாக பண்ண போகிறோம். பாலிசி நேட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபயர்வாலுக்குள்ளே போயிடும். தட் இஸ் அ ஃபயர்வால். ஓகே, ஃபயர்வாலுக்குள்ளே போயாச்சு. ஃபயர்வாலில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நெட்வொர்க். என்னை பொறுத்த வரைக்கும் என் டேட்டாபேஸ் சர்வர் தான் என் சோர்ஸ். ஸோ இப்போ என் டேட்டாபேஸ் வெப்பா? ஓகே, ஸோ டேட்டாபேஸ் வெப் சர்வர். ஓகேவா? டேட்டாபேஸ் வெப் சர்வர். இதோட ஹோஸ்ட் 192.168.1.100. ஓகே, திருப்பி அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் நெட்வொர்க். டெஸ்டினேஷன் நான் எந்த இடத்த கொடுக்குறேன்? டெஸ்டினேஷன் சர்வர் 3ன்னு வச்சுக்கோ. டெஸ்டினேஷன் சர்வர் 3. ஹோஸ்ட் சர்வர் 3க்கு போகிறதா இருந்தால் இதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இப்போ நம்ம கொடுக்கணும். சாரி, டெஸ்டினேஷன் 3.3.3.3. ஸோ டெஸ்டினேஷன் சர்வர் 3.3.3.3. இப்போ அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். டெஸ்டினேஷன் சர்வர் 4 எங்க இருக்கு? ஓகே, டெஸ்டினேஷன் சர்வர் 4. இந்த சர்வர் 4 என்னன்னா 4.4.4.4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்.
object network translate server 3 host நீ translate பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எந்த ஐபியா translate பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோம் 100.100.101 இந்த ஐபியா நீ translate பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். இன்னொரு translate server for 4 102க்கு translate பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்டை பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இது ரெண்டே விட்டுருங்க, இது நம்மளுக்கு தேவையில்லாதது இப்போதைக்கு. இதுலேருந்து மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் வெப் சர்வர், டேட்டாபேஸ் இதுதான், வெப்பும் இதுதான், ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1.100ங்கிற ஒரு ஐபி இருக்குது. ரெண்டாவது 3.3.3.3 இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் சர்வர்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்டினேஷன் சர்வர் 3. அடுத்து டெஸ்டினேஷன் சர்வர் 4. நம்ம இதுலேருந்து இதை நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதனால தான் இதோட டெஸ்டினேஷனாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி என்ன ஐபி நம்ம பப்ளிக் ஐபி கொடுத்து அவங்க சைட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஐபியை நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். 100.100.100.101 ஆர் 100.100.100.102 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? பர்ஃபெக்ட். இப்போ NAT இன்சைட் ஜோன்லேருந்து அவுட்சைட் ஜோன், டெஸ்டினேஷன் அவுட்சைட் ஜோன், ஸ்டாட்டிக் சோர்ஸ் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம வேர்டு கிரியேட் பண்ண போகிறோம். வேர்டில் நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை நம்ம இதில் மேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோர்ஸ், நம்மளோட சோர்ஸ் எது? டிபி சர்வர், இதுதான் நம்ம சோர்ஸ் 1.100. ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா ஓகேவா, எதை பாயிண்ட் பண்ணி போச்சுன்னா, ஒரு நிமிஷம், இதை பாயிண்ட் பண்ணி போச்சுன்னா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய ஐபி 101. அப்படின்னா இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, 192.168.100ங்கிற ஐபி 3.3.3.3 பாயிண்ட் பண்ணி போனால் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய ஐபி என்ன? 100.100.100.101. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நம்ம எழுதுறோம். இப்போ இதுவரை என்ன எழுதியிருக்கோம்? NAT இன்சைட் அவுட்சைட் சோர்ஸ் ஸ்டாட்டிக் டேட்டாபேஸ் வெப் சர்வர். டேட்டாபேஸ் வெப் சர்வரோட ஐபி என்ன கொடுத்துருக்கோம்? 192.168.100. இந்த ஐபியிலிருந்து ஓகே, இந்த ஐபியிலிருந்து டிரான்ஸ்லேட் நீ பண்ண வேண்டிய ஐபி இது. இந்த ஐபியை நீ டிரான்ஸ்லேட் பண்ண. எதுக்கு இந்த ஐபியை நீ டிரான்ஸ்லேட் பண்றனா? டெஸ்டினேஷன். ஓகேவா, உன்னோட டெஸ்டினேஷன் வந்து இந்த சர்வரா இருந்தா, சர்வர் 3 உன் டெஸ்டினேஷன் இருந்துச்சுன்னா நீ இந்த ஐபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் NAT. இதை மட்டும் பாருங்க, NAT இன்சைட் நெட்வொர்க்லேருந்து அவுட் சைட் நெட்வொர்க், சோர்ஸ் ஸ்டாட்டிக் டேட்டாபேஸ் வெப் சர்வர். நான் கொடுத்துருக்கிறது வந்து சோர்ஸ், நம்மளோட ஐபி 192.168.100ங்கிற ஐபி. இந்த 192.168.100ங்கிற ஐபியை நீ டிரான்ஸ்லேட் பண்ணுற, எந்த ஐபியா டிரான்ஸ்லேட் பண்ணுறனா 100.100.100.101 டிரான்ஸ்லேட் பண்ணு. பட் அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அதோட டெஸ்டினேஷன் வந்து இதுவாக இருக்கணும். இது என்ன டெஸ்டினேஷன்? 3.3.3.3ங்கிற டெஸ்டினேஷனாக இருந்தால் நீ 101க்கு டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த ரூல் இப்போ எழுத போகிறோம். NAT inside outside source static database web server கொடுத்துட்டு destination database web server நம்ம எதுவா கன்வெர்ட் பண்ணணும்? 102வா கன்வெர்ட் பண்ணணும். 102வா எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா, டேட்டாபேஸ் சர்வர் 4ஆ இருந்தா
டெஸ்டினேஷன் சர்வர் வந்து 4 இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட், சாரி, ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் NAT. ஓ, ஐபியை மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். NAT inside outside source static database web server. ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். டிரான்ஸ்லேட் பண்ணுறது டெஸ்டினேஷன் static destination server 4 and destination server 4. ஓகேவா? show running configuration NAT. இதை கொடுத்தா நம்மளுக்கு 2 இன்புட்ஸ் இருக்குது, சாரி 2 ரூல்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம். இது மாதிரி நான் ஐபியை மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் த இஷ்யூ. ஓகே, ஸோ இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு போகுது. டேட்டாபேஸ் வெப் சர்வர்லேருந்து, டேட்டாபேஸ் வெப் சர்வருங்கிறது 1.100க்கு ஐபி. நீ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோ, 101 டிரான்ஸ்லேட் பண்ணு. எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா டெஸ்டினேஷன் சர்வர் 3 மேட்ச் பண்ணா. ஓகேவா? இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணு, 102 டிரான்ஸ்லேட் பண்ணு. எப்போ 102 டிரான்ஸ்லேட் பண்ணு? டெஸ்டினேஷன் சர்வர் 4 மேப் பண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 ரூலையும் எழுதியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரூலை எழுதினதுக்கப்புறம் இப்போ டெல்நெட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு டெல்நெட் அக்சசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு வெப் சர்வர் மட்டும்தான், சாரி டேட்டாபேஸ் வெப் சர்வர். டேட்டாபேஸ் சப்போர்ட்டட், வெப்பும் சப்போர்ட்டட். ஸோ டெல்நெட் 3.3.3.3 அப்படிங்கிற ஐபியை நம்ம டெல்நெட் பண்ணுறோம். ஷோ யூசர்ஸ் 101 போயிடுச்சு. அடுத்து 4.4.4.4ங்கிற ஐபியை டெல்நெட் பண்ணோம்னா admin 123 show users, sorry users. ஸோ 102. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 டிவைஸோட 2 சர்வர்ஸோட ஆக்சசிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு காரணம் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்க NAT. அதே நேரத்தில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா நான் போன செஷனோட எண்டில் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு இந்த மேனுவல் ஆர் பாலிசி NATக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு. ஸோ அதை நம்ம இதில் பார்த்தா கூட தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மேனுவல் NAT நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டாட்டிக் NATை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் NAT, நார்மல் ஸ்டாட்டிக் NAT, இதெல்லாம் ஆட்டோ NATனு சொல்லுவாங்க. இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பெக்டடாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. டியூ டு சம் இஷ்யூஸ் அவங்க சர்வர் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மேனுவல் NAT மூலமாக சரி பண்ணோம். மேனுவல் NATோட இன்னொரு நேம் தான் பாலிசி NAT. ஸோ நம்ம பாலிசி NAT மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா இதை எழுதியிருந்தாலும், இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து எழுதியிருந்தாலும் ஹை ப்ரையாரிட்டி எப்பயுமே உங்களோட மேனுவல் NATக்கு தான் தரும். ஏன்னா இது வந்து மேனுவலாக நம்மளாவே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரி இது கன்சிடர் பண்ணிக்கும். டிஃப்ரென்ஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ஸ்டாட்டிக் ரவுட்ஸ். நீங்கள் என்ன தான் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணாலும் டிஃபால்ட்டாக உங்களோட ஸ்டாட்டிக் ரவுட்டுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி எப்படி கொடுக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகேவா? இதோட நீங்கள் ஷோ கனெக்ஷன் டேபிள்ஸ் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா ஷோ எக்ஸ்லேட் வாட் எவர் இட் பி, உங்களுக்கு எதை நீங்கள் செக் பண்ணுமோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற கன்சென்ட் அவுட்புட்ஸ் தெரியும். ஸோ இதுதான் பாலிசி NAT அண்ட் பாலிசி NATோட யூசேஜ். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை, கொஸ்டின்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட்.